என்ன பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்குறீங்க? இல்லை, அதோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்னது? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. புதுசாக ஏதாவது? ஆமாம், உங்களுக்கு பரோட்டா பிடிக்கும்ல, பரோட்டாவையும் இன்னும் சில விஷயத்தையும் சேர்த்து போட்டுருக்கு. கொத்து பரோட்டா இல்லையே, அதோட டிஃப்ரெண்டானது நான் காட்டுறேன். என்னது இது? நான் தரேன். பாருங்க, இதில் ஒரு ஆசை வேற. எனக்கு இதெல்லாம் தரது பிடிக்கும். 1 2 3. என்னது இது? பீஸா மாதிரி பேரு கறி லாபா. லாபாவா? லாபா இதில் புதுசாக இருக்கு. ஃபஸ்ட்டு வெறும் எக் லாபா தான் சொன்னோம். அங்கே வந்து இது வந்து நான் இப்போ காலேஜ் முடித்தேன்ல, அதுக்கு வந்து இன்னைக்கு இருமா இப்போ தான் போட்டாங்க. இருமா சூடாகுது. வந்து இன்னைக்கு தான் வந்து நான் காலேஜ் முடித்தேன்னா அதுக்காக எங்கள் அம்மா ட்ரீட்டு. இங்கே பாருங்க, எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எங்கள் அக்கா. இதை தான் வாங்க போயிருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு பரோட்டாவோ இல்லை இது பிரியாணியோ வாங்க போயிருந்தோம். இன்னும் பார்த்தா இந்த மாதிரி ஒன்று இது புதுசாக ஒன்று. உண்மையை சொல்லு. இருக்கா சொல்லுவேன். நான் ஒரு அங்கிள் வாங்கினாரு. நாங்கள் சும்மா இது 2 தான் வாங்கதான் போயிருந்தோம். அதை பார்த்துட்டு ஜொல்லாயிடுச்சு. நாங்களும் என்னதுன்னு ஒத்து பார்த்தோம். அப்புறம் அங்கே ஒரு அண்ணா தெரியுமா எங்களுக்கு, அந்த அண்ணா கிட்ட கேட்டால் இந்த மாதிரி இது பேர் வந்து சிக்கன் லாபா அப்படின்னு. அந்த அண்ணா தப்பா சொல்லுதா இல்லை என் காதுல தப்பா விழுகுதானே எனக்கு புரியல கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் போய் பில்லு போடும்போது ஆமா இது பேர் சிக்கன் லாபா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிது. அப்புறமா அந்த அண்ணா தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு, எனக்கு ஜொல்லா வருது, நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு. அப்புறமா இப்போ போட்டு அது போடுற வீடியோ ஃபுல்லாக இருக்குது. அது அப்புறமா நான் காட்டுறேன். வச்சா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க. நம்ம நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பீஸா மாதிரியே சாப்பிடலாம். இவருங்க உள்ள ஃபுல்லா சிக்கன், தக்காளி, வெங்காயம், கேப்சிகம். தக்காளி பிடிக்காதுன்னா இருந்தாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கும் கொஞ்சமாச்சு தக்காளி. சுடுச்சு குழம்பு. அம்மா ஊத்து பாக்குறாங்க. இதுதான் இந்தியன் பீஸா. எங்க ஊத்துட்டும்? எங்க வேணா ஊத்துனே. பசி இதுதான் எங்க ஊத்துடும். ஐயோ, அம்மா மேல எல்லாம் ஊத்துற பத்தியா நீ? அதுக்குன்னு எங்க வேணா ஊத்துனாங்கல்ல, கீழெல்லாம் ஊத்திட்டேன். சரி, எங்க அம்மா சாப்பிட்றாங்க. எங்க அம்மா தான் எப்பவுமே நம்ம வீட்டு எலி. ஸோ எங்க அம்மா சாப்பிட்டு வெள்ளை எலி. நல்லாக்கா இங்க ஒண்ணுமே இல்ல. சரி, இருக்க இடத்துல சாப்பிடுங்க. எப்படி எடுத்துன்னு தெரியல. சுடுது. கல்ல இருந்து சுட சுட இறங்கின்னு தான். இன்னும் ரொம்ப யோசிக்கிறாங்களே. எங்க அம்மா ஸ்டெப் ஆயிட்டாங்க. நல்லாதான் இருக்கா? நல்லாதான் இருக்கா? நல்லா இருக்கா? எங்க அம்மாவுக்கு வர எதுலுமே அது என்னது சிக்கனே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வர நானும் நல்லா சாப்பிடுவேன்பா. நான் கூட. சரி, நாங்களும் கண்டினியூ பண்றோம். பை பை.